சட்டுன்னு ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி வித் சாம்பார். அதுக்கு பாசிப்பருப்போடு நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றி வேக வச்சிடலாம். அந்த வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வணக்கலாம். அப்போ தான் கலர் கொடுக்கும். அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்புலேயே இருக்கிற தக்காளி எடுத்து போட்டு வணக்கிட்டு உப்பு போட்டு நம்ம பருப்பையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கிற கேப்பில் நம்ம சூடாக வெந்துக்கிட்டு இருக்க இட்லி எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கார்னிஷிங்காக ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிடலாம். கூடவே சாம்பாரையும் தாளித்து கொட்டலாம். ஏன்னா கடைசியாக நம்ம சாம்பாரை தாளித்து இறக்கும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடக்கும். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, சாம்பார் வித் சட்னி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டிஃபன் ரெசிபி.